வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சிறப்பு நேர்காணல் பகுதி. இன்றைய நேர்காணல் பகுதியிலும் பல விடயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் இந்த உலகத்தின் தோற்றம் என்பது மிகவும் ஒரு ஆழமானது, ஒரு வியப்புக்குரியது, மர்மங்கள் நிறைந்த பல விடயங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த உலகத்தின் தோற்றத்தில் பல விடயங்களை எமக்கு அவ்வப்போது பலர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் சித்தர்கள் முக்கியமானவர்கள். சித்தர்கள் இந்த உலகிற்கு பல விடயங்களை, பல கண்டுபிடிப்புகளை தந்திருக்கின்றார்கள். ஆய்வு ரீதியாகவும் அவர்களுடைய ஞானம் ரீதியாகவும் பல விடயங்களை அவர்கள் வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சித்தர்கள் இந்த ஆய்வு, வானிலை, அதே போல பல துறைகளில் அவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு தந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சித்தர்களுடைய மருத்துவமும் இன்றளவும் பேசப்படுகிறது. அதற்கு முக்கியம் சித்தர்களுடைய மகிமை, அவருடைய வலிமை. இந்த சித்தர்களுக்கு இவ்வாறான சக்திகள் எவ்வாறு வந்தது, எங்கிருந்து வந்தது? அதற்கான காரணம் அவர்கள் வலிமையான தியான பயிற்சியின் மூலம் அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய வணக்கம் நேத்ரா பகுதியில் இந்த தியானம் குறித்தான விளக்கங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் தியானம் குறித்தான முழுமையான விவரங்களை எமக்கு தருவதற்காக கலைகம் வந்திருக்கின்றார். ஜோதிகுரு ஞான சபை வள்ளலார் சித்தர் பீடத்தின் இலங்கை கிளையின் பிரதிநிதியாக வந்திருக்கின்றார் கதிர்வேல் சிவலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த தியானம் குறித்து நாங்கள் இன்று பேச போகின்றோம் ஐயா. சித்தர்கள் பல பாடல்கள் பாடி வச்சிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் விளக்கிக் கொள்ளுவோம். தொட்டவுடன் ஜோதி தட்டவும் சிவஞான யோகம் கிட்டவும் ஒரு சொல்லாளி தோன்றுமே. விட்ட நேரம் சிறு மாவது நீளம் விளங்கும் வேத பொருளாகும். திட்டமிட்ட அருப சொருப தியானமே ஜனமரவாதி. வாசிந்த நாசிக்குள் பூசிக்கும் தெய்வம் இருக்குதடி மலர்வெளியே. பூசிக்கும் தெய்வத்தை அறிந்து மறைந்தவர்களுக்கு நாசிக்குள் இன்பம் நடக்கும்படி மலர்வெளியே. தானான ஆவலத்தை கருணை கொண்ட மனதில் வைத்து சென்ற வாசி என்னும் பெருமை கடிவாளம் பூட்டி கண்டதோர் கமலத்துள் தானென்ற பயமே இல்லையப்பா. காலன் வந்தால் பயப்பார் நம்மை கண்டு நம்முயிர் பிடிக்க மாட்டார். தானான பெண் தாளையை காணலாம், சகல ஜீவனை நேசிக்கலாம், ஒரு சிலை நம்பலாம். இது வெளி உலகை அறிந்தாலும் தன்னை அறிய முடியாது. சாத்திர வேதங்கள் சத்தக்கோடி கட்டாலும் சூத்திரமாக கைரத்துள்ள முன் சூழ்ச்சி கண்ணனை தொழடா என்று பாடி வைச்சிருக்கிறார்கள். அது 9 எண்ணாலை உடுப்பது 4 மூலம் 80 கோடி கத்தோன் பிறந்த பெண் செத்த சிவம் காணாது கண்டதெல்லாம் போச்சு. எத்தனை பேர் சேர்ந்து கூக்குரல் போட்டாம் எத்தாமல் போகும் கட்டையில் ஒன்று பாடி வைத்துள்ளார்கள். நாம் தவப்பன் மனப்பட்டான், தாய் செனப்பட்டால் நாம் வெளிப்பட்டோம். நாம் இதுக்கு முன்பு எங்கிருந்தோன்னு தெரியாது, இதுக்கு பிறகு நாம் எங்கே செல்வோம்னு தெரியாது. அதனால் நாம் இதை எப்படி அறிவதென்று யாருக்கும் தெரியாது. இந்த ஞானத்தை எப்படி பெறுவதென்று யாருக்கும் தெரியாது. நாம் பிறக்கின்றோம். 30 வயசு வரை படிப்பு, கல்வி, திருமணம். 30 வயசு இருந்து 60 வயசு வரை திருமண வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, வியாபாரம், தொழில் வியாபாரம் செய்து இருக்கோம். 60 வயசுக்கு மேல் நாங்கள் இந்த ஞானத்தை பிறகு தகுதி உடையவர்களா இல்லையான்னு எல்லாரும் யோசிப்பார்கள். ஆனால் 60 வயசுக்கு மேல் தான் அந்த ஞானத்தை பெறக்கூடிய தகுதி எல்லாத்துக்கும் உண்டு. ஏனென்றால் ஆசா, பாச, காம, குரோத, மோகம், லோபம் என்று சொல்லக்கூடிய தாயின் கருவறையில் சொல்லுவாங்க. தாயின் கருவறையில் பிறந்த நாம் இந்த ஆசாபா தாயின் இந்த கர்மங்களும் தகப்பன் கர்மங்களும் நாம் செய்த கர்மத்தோடு பிறந்த நாம் இந்த கர்ம கல்விகளை நாம் இந்த வாழ்ந்தே அனுபவிக்கணும். தகப்பன் மனப்பட்டால் தாய் சனப்பட்டால் நாம் வெளிப்பட்டோம் என்போம். அதனால் நாம் இந்த அனுபவத்தை பெற்று 50-60 வயசுக்கு பிறகு இந்த ஞானத்தை பெறக்கூடிய தகுதியாக இருக்கின்றோம். அந்த நேரத்தில் சரியான குருவை கண்டு இந்த ரகசியத்தை அறிய வேண்டும். அதுதான் இந்த ஞானம். இந்த தியானம் எல்லாரும் செய்கிறார்கள். சாத்திர வேதங்கள் சத்தக்கோடி கட்டாலும் சூத்திரப்பாகை கயிறாறு தொழுமுன் சூழ்ச்சி கயிறனை தொழலாம். இந்த சூழ்ச்சியான ரகசியம் ஒன்று. நாங்கள் ஆன்மீகம் படிக்கலாம், சாத்திர வேதங்களை படிக்கலாம், சகல தியானங்களும் செய்யலாம், ஜீவசமா சகல அனைத்து தியானங்களும் செய்யலாம். ஆனால் ஞானம் பெற முடியாது. ஏன்னா சித்தர்கள் இந்த ரகசியத்தை மறைச்சி வச்சிருக்கார்கள். பாரப்பா அருமையான பொருள்வார்த்தை பகத்தலாம் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சீரில்லா மாயை உள்ள ஜெயத்தார்கள் என்றால் கொடிய பாவம் என்று 200 வருஷங்களுக்கு முன்னே மறைச்சிட்டு போயிட்டாங்க. அதான் சரியான குருவை காண வேண்டும். குரு இல்லாவிட்ட குரு இல்லாத படிப்பு சரியான படிப்பு இல்லை என்றார். குரு காட்டினால்தான் குரு படிப்பை சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். எதுக்கு வள்ளலாரை உதாரணம். இந்த 6வது அறிவு 3வது அறிவுக்கண் இருக்குது. இந்த 3வது அறிவுக்கண்ணத்திலிருந்து 7வது அறிவினை பெற வேண்டும். அதுதான் ஔவையாரம் பாடியிருக்கா. புதிய கட்டாயம் புறப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி இடை சக்கரத்து 2 நிலையும் ஒரு சக்கரத்து விருப்பை காட்டின்று. இந்த கண்களை தான் தியானம் செய்ய வேண்டும். எல்லாம் இந்த கண்ணில் ரகசியம் இருக்குது.
இந்த புருவப்பொட்டி திறக்க வேண்டும். குரு மூலம் இந்த புருவப்பொட்டி திறக்க வேண்டும். திறந்து இந்த கண்களிலே தியானத்துக்கு பயிற்சி ஒன்று இருக்குது. அந்த பயிற்சியை 15 வருஷம் செய்ய வேண்டும். அது 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 குரு ரகசியத்தை அறிய வேண்டும். முதல்ல அந்த புருவப்பொட்டி திறக்க வேண்டும். அந்த தீட்சையை பெற வேண்டும். பிறந்தால் தான் 7வது அறிவு, எங்களுக்கு 7வது அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதை கொண்டு வந்து நாம் அந்த ஞானத்தை பெறக்கூட தகுதியானவர்கள் ஆவார்கள். அதன் பிறகு அந்த தியான பயிற்சியை செய்ய 15 வருட காலம் செய்ய ஜீவன், அதாவது முச்சது உண்டாய் முடித்தோ ஜோதிப்பதும் அச்சதும் அயனும் அறிய, அதாவது பிரம்மா விஷ்ணு காணாத இறைவன் தெரியும் கண்களால் காணலாம். அதுதான் மாணிக்கவாசகப்பா இருக்கா, எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தையும் பெருமான் மெய்யே உன் பொன்னடியை கண்டுவிட்டேன். இப்போ மாணிக்கவாசகர் அந்த திருவடியை கண்டுவிட்டார். இறைவன் திருவுருவத்தை காணவில்லை, அது மெய்யே உன் பொன்னடியை கண்டுவிட்டேன் தான் சொல்லியிருக்கிறார். இப்படி பல பேரும் சொல்லியிருக்காங்க. அது ஆதியாக அது முடிவாக சோதியாக விட்டவெளியாக இருப்பான். அந்த இறைவனுக்கு அருவம் கிடையாது, வெட்டவெளியாக இருப்பான், ஜோதியாக இருப்பான். இதுதான் எல்லா மதங்களும் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதத்தை சொல்றதுக்கு, இந்த மதத்தை சொல்றதுக்கு இறைவனுக்கு அருவம் கிடையாது, ஜோதியாக இருப்பான். அந்த ரகசியத்தை குரு மேலே அறியணும். அதுதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரோ, குரு சாசா பரபிரம்மா தஸ்மசி குருவே. நம்ம குருவே இறைவனே குருவாக வர வேண்டும். அந்த வழியில் ஞானத்தை பெற முடியும். அதுதான் அந்த ஞானத்தை ஒரு அடிக்கூட பெற முடியாது. அதுதான் ரகசியம். சரி ஐயா, இந்த இவ்வளவு ரகசியங்கள் இருக்கின்றன. இந்த குருவின் மூலம் ஒரு ஞானத்தை தீட்சையை பெற வேண்டும். அதில் தான் நாங்கள் அந்த விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். குரு என்பவர் யார்? குருவை எவ்வாறு நாங்கள் தேடுவது? எவ்வாறு நாங்கள் இனங்கண்டு கொள்வது? அதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரோ, குரு சாசா பரபிரம்மம். அந்த இறைவனே தான் குருவாக வர்றது. இப்போ ஜோதி ஒன்று இருக்குது. அந்த ஜோதியிலிருந்து அந்த ஜோதியை பெற்றிருக்கணும் குரு. இறைவனே அந்த ஜோதியை அருள் இருக்கணும். அந்த அருள் தான் வள்ளலார் பெற்ற அருள். அந்த ஞானம் கிடைக்க போய் தான் வள்ளலார் அந்த ஞானத்தை பெற்றார். அந்த ஜோதியே குருவாக வந்து ஒவ்வொரு குரு மூலம் அந்த ஞானத்தை பற்றி இப்படித்தான் ஞானத்தை பெற வேண்டும், இப்படித்தான் தியானம் செய்ய வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் தியானம் மூலம் பல நிலைகளை கடக்கின்றார்கள், பல விடயங்களை, பல ஞானங்களை பெறுகிறார்கள். இந்த தியானம் எவ்வாறு மேற்கொள்வது? தியானத்தின் அடிப்படைகள் என்னவாக இருக்கின்றன? இந்த தியானத்தை சிறுவர் முறை பெரியவர் வரை செய்யலாம், 60 வயசு வரை செய்யலாம். ஆனால் அது மனமுது செவ்வினால் வாசியை அடக்க வேண்டாம், மனமுது சென்றால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமுது சேவையினால் மந்திரம் வாங்குது. இந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துவதே தியானம். அந்த அப்படி செய்யும்போது பல அவர்களுக்கு அருள் சக்திகள் கிடைக்கும், தெய்வ சக்திகள் கிடைக்கும். அதனால் பல அவங்களுக்கு முன்னேற்றங்கள், பல இதுகள், சகல காரியங்களும் கூடி வரக்கூடிய சக்திகள் இந்த தியானத்தின் மூலம் கிடைக்கும். ஆனால் ஞானம் பெறுவதற்கு சரியான குரு வேண்டும். அந்த ஞானம் பெற அது இறைவன் ஜீவாத்மா பரமாத்மா சேரக்கூடிய தியானம். அந்த ஜீவாத்மாவை இறைவனை எப்படி ஒன்று சேர்ப்பது, அந்த இறைவன் திருவடியை எப்படி காண்பது, அது எப்படி அந்த இறைவன் திருவடியை தியானிப்பது என்பதுக்கு சரியான குரு வேண்டும். அதுதான் அவ்வை குறையில் ஔவையார் பாடி வச்சிருக்கார். சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3ஐயும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஏன்னா அது மிச்ச பேருக்கு அவ்வை குரலை பற்றி மிச்ச பேருக்கு தெரியாது. அவ்வைக்குள் நிறையா பாடி வச்சிருக்காரு, ஆனால் அதை நமக்கு படிக்க முடியாது. ஏன்னா அந்த குரு மூலம் இந்த 3வது கண்ணை திறந்து 7வது அறிவை பெற்று அவ்வைக்குள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும். அதுதான் பல ரகசியங்கள் அடங்கியதுங்க. இப்பொழுது ஒரு சாதாரண இல்வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள், நீங்கள் சொன்னீர்கள் அந்த 60 வயதுக்கு மேற்பட்ட வயது தான் இந்த தியானத்திற்கு பொருத்தமானது. உண்மையில் உறவில் தோய்ந்து உட்பொருள் ஆய்ந்து ஒன்றுமில்லை என்று தேர்ந்து துறவு நோற்பது தான் சுலபமான இல்லறவியல் என்று சொல்லப்படுகிறது. இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த தியானத்தை செய்யலாம். யாரை நாடுவது, அவர்கள் குருவை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, இந்த ஞானத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த விளக்கத்தை நாங்கள் உங்களிடம் வந்து எதிர்பார்க்கின்றோம். அதாவது ஆசா பாச காம குரோத மோக லோபமாங்கள் அதை வெக்கி உழந்து வெங்கடல் போல் ஆவது காலமோ. அதாவது இந்த ஆசாபாச காமங்கள் மனதிற்கு இது பிறப்பிலே இந்த ஆசாபாச காமக்குறவங்கள் தானாகவே அதை நம்ம முன்பிறவி பயனோ கர்மவேணி பயனோ அதில் எல்லாம் தேங்கி நின்று அதை நம்ம அதை அனுமதித்தே ஆக வேண்டும். 60 வயது பிறகு நம்ம ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும். நம்ம வாழ்க்கை இவ்வளவு தானா, இதோட நமக்கு கதி சரியா, இறைவனை இறைவனோட ஒன்று சேர்க்க முடியாதா, இறைவனை காண முடியாதா? ஆனால் இந்த 2 கண்ணால் இறைவனை பார்க்கலாம். ஒரு தாயின் கருவறையிலே ஒரு பிள்ளை உண்டாகுது என்றால் முதலிலே தோன்றது கண் 2 தான். இந்த கண்ணால் உலகத்தையே பார்க்கலாம். இந்த உலகத்தையே பார்க்கக்கூடிய கண்ணால் ஏன் இறைவனை பார்க்க முடியாது? அது சரியான அதுக்கு தான் சரியான குரு வேணும். அதுதான் வள்ளலார் மூலியமாக
அவர் பெற்ற ஞானத்தை உலகத்தை பரப்பியிருக்கார். சாகா கல்வி அது இறந்த வரைக்கும் திரும்ப பிறக்க வைத்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஆமாம், இந்த கண்களால், இந்த ஊனக்கண்ணால், அதாவது வெளியே தெரியும் இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, ஞானக்கண்ணால் தான் பார்க்க வேண்டும் என்பார்கள். அந்த ஞானக்கண்ணை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது, அதன் மூலம் எவ்வாறு நாங்கள் இறையடியை தரிசிப்பது? ஆம், அதாவது நிச்சயம் நினைச்சு கொண்டா உனக்கெல்லாம் ஞானத்தை பெறலாம். ஆனால் அப்படி இல்லை. இந்த கண்ணில் இந்த கண்ணுக்கு வலது கண் இடது கண், சூரியன் சந்திரன், இதுக்கு இந்த கண்ணுக்கு வித்தியாசம் இருக்குது. அது 8 12 32 நாளிகை கணக்கு, அந்த முத்திரை கணக்கு இருக்குது. இந்த கணக்கையெல்லாம் பெறுவதற்கு இந்த குரு இந்த பூட்டை, இந்த பூர்வ பூட்டை திறக்க வேணும். சித்தர்கள் சாபம் போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் சாபம் போட்டிருக்கார்கள். மரம், செடி, கொடி, யந்திரம், கல், மண் எல்லாத்துக்கும். ஒரு சிலையை செய்யணும், அந்த சிலை, அந்த கல்லை எடுத்து அந்த சாபத்தை போக்க வேண்டும். ஒரு யந்திரம் யந்திரம் எழுதணும், தகரை எடுத்து அதுக்கு சாபத்தை போக்க வேண்டும். அது மாதிரி எங்கள் உடம்புல இந்த இறைவனுக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது சாதாரணமானதுனால் இயலாது. அறிவு இருக்கலாம், படிச்சிருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், சகல துறையும் பாண்டித்யம் பெற்றிருக்கலாம். ஞானம் பெறதுக்கு இந்த அறிவு இல்லை. அது குருவின் மூலம் அந்த அறிவை பெற வேண்டும். அவர் இந்த பூர்வ பூட்டுன்னு இருக்கு, அந்த பூட்டை திறக்க வேண்டும். திறந்த பிறகு தான் அந்த ஏழாவது அறிவு ஒன்று அவர் எங்களுக்கு சொல்லித் தருவார். அந்த ஏழாவது அறிவு மூலயமா தான் இந்த கண்ணில் உள்ள சூரியனையும் சந்திரனையும் அக்கனையும் ஒன்று சேர்க்க வேண்டும். சும்மா கண்ணை மூடி கொண்டு தியானம் பண்ணி அதில் அக்கனி, சூரியன், சந்திரன், அக்கனி ஒன்று செய்கிறாரு. சில பேர் தான் சொல்லி கொண்டிருக்காங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணால் ஞானம் பெற்றால். ஆனால் ஒரு காலம் சாத்திர வேதங்கள் சதகோடி கட்டாலும், சாத்திர வேதங்கள் அதாவது கோடானு கோடி வேதங்களை கட்டாலும் ஞானத்தை பெற முடியாது. ஒரு முறை பரதவா முனிவர் சிவனை கேட்டால், எனக்கு 1000 கோடி ஆண்டுகள் தாங்கள் இந்த ஞானத்தை பெறதுக்கு எல்லா சாத்திர வேதங்களை கட்டு நான் ஞானத்தை பெறுகிறேன். இறைவனும் அருள் புரிஞ்சார். 1000 வருஷங்கள் ஆகிட்டு ஆன பிறகு இறைவன் பரதவா முன் தோன்றினார். ஞானத்தை பெற்றாச்சு. ஐயோ, ஞானம் கடல், அதாவது 7 மலைகள் அளவு இந்த சாத்திர வேதங்கள் இருக்கிறது. 7 மலை, சப்தகோடி மந்திரங்கள். இதை கற்க இந்த 1000 வருஷம் இல்லை, கோடானு கோடி வருஷங்களாலும் எனக்கு கற்றுக்கொள்ள முடியாது. கட்டுறது கையளவு, அல்லாத உலக அளவு உண்டு, அவர் தான் சொன்னார். அதனால் சாத்திர வேதங்கள் யாரும் கட்டு ஞானம் பெற முடியாது. ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்க்குவது என்று ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. அதாவது தேனியும் மயிலும் சேர்க்கை பண்ணாது. தேனியும் மயிலும் சேர்க்கை பண்ணாது. மயில் ஆடும்போது அது விந்தை கேட்கணுமா, கக்கணும். இந்த பெண் மயில் அந்த விந்தை உறிஞ்சி சாப்பிட்ருமா, அதுக்கு தான் அது கரு உண்டாகும். அதனால் மயில் சேர்க்கை பண்ணாது. அதே மாதிரி குளவி, தேன் குளவி சேர்க்கை பண்ணாது. கரையானை கொண்டு போய், கரையான் புத்தில் போய் கரையானை கொண்டு போய் அதன் இதில் வச்சு கொத்தி அது ரெக்க முளைக்க வைத்து பறக்க வைக்குமா. அப்போ தான் அது முழுமையான கரையான் தேனியாகி பறக்குமா. ஆனால் வாழை மரத்தில் ஒரு புழு ஒன்று உண்டாகி அது வாழை மரத்தை சாரை குடிச்சு கொண்டு தேனியாகி பறக்குமா. அது நினைக்குமா நான் தேனை குடிக்க பறக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு அதே தேன் கல்வியை பார்த்தப்போ அறியாது இவ்வளோ காலம் வாழை மரம் சாத்தெல்லாம் குடிச்சின்னு. அதே மாதிரி தான் இந்த ஞான படிப்பு மிக்க பேருக்கு இந்த ஞானங்கிறது சரியாக விளங்கிக் கொள்ள. குரு யார்? அது குரு தான் சரியான அதாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வர, குரு சாசாத் பரபிரம்மா. அந்த பரபிரமே குருவாக வர வேண்டும். அந்த குருவிடம் தான் ஞானத்தை பெற வேண்டும். ஏன்னா அதை விட்டு சாதாரணமாக படித்திருக்கிறார்கள், கல்வி கற்றுக்காக கல்வி மகான் அப்படி நாங்கள் அவங்கள்ட்ட போய் எந்த ஞானத்தையும் பெற முடியாது. ஆன்மீகத்தை வளர்க்கலாம், அந்த ஆஸ்தார ஒழுக்கங்களை வளர்க்கலாம், ஆன்மீகத்தை ஞானத்தை பெறலாம். ஆனால் சரியான குருவை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் ரகசியம். ஓடி 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 தேடி 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 காடுமலை போவது என்றால் நாதன் உள் இருக்கைகள் நட்டக்கல் பேசுவோம், சுட்ட சட்டி சாற்றுவோம், கரை சுவை அறிவோம். நாதனை உள்ளுக்கு வைத்துக்கொண்டு நாம் ஊரெல்லாம் காடுமலையெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஐயா, இந்த ஞானத்தை அடைவதற்கு மாயை தடையாக இருக்கின்றது. இந்த மாயை என்றால் என்ன? இந்த மாயை எவ்வாறு நாங்கள் எம்மை விட்டு நீக்குவது, எவ்வாறு அதை அகற்றுவது? அதாவது சொல்லுவாங்க, பிரம்மகந்தி, விஷ்ணுகந்தி, ருத்திரகந்தி. ஆணவம் கண்மை மாயை. இதை அடக்கவும் இயலாது, நீக்க இயலாது, ஒன்று செய்யலாது. ஆனால் இந்த பயிற்சியை பெற வேண்டும். இந்த குருவின் மூலம் இந்த ஞானத்தை பெற்றாத்தால் இந்த இடது கண், அதாவது சூரிய சந்திரன் அக்னியை ஒன்று சேர்க்கும் போது தான் அந்த பிரம்மகந்தி, விஷ்ணுகந்தி, ருத்திரகந்தி நீக்கப்படும். அப்போ தான் ஆணவம் கண்மை மாய் எழுதிக்கணும். அதை விட்டு நாங்கள் சாப்பிடாமல் இருந்து உபவாசம் இருந்து கடவுளே சொல்லியிருந்தாலும் அந்த ஆணவம் கண்மை மாயை நீங்கள் அது எங்கிட்ட அது எங்களால் பிறக்கும்போதே உற்பத்தி ஆனது. அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஜீவசமாதி யோகம் தியானம் செய்யும் போது தான் அந்த ஆணவம் கண்ம மாயை எல்லாம் அந்த சொல்லுவாங்க களிம்பும்பாங்கள். ஆசா பாசா காம குரோத மோகத்தினால் உடம்பு
இது களிம்பும்பாங்க. அந்த களிம்பு நீங்கும். மற்றது மாயை என்றால் என்ன யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் வந்து மாயை, இந்த பிரபஞ்சமாக மாயை தான். இந்த உலகம் வந்து முதலில் இருக்கவில்லை. அதாவது பிரபஞ்சங்கிறது அது ஆதியே அதன் முடிவாய் அண்டபேதமாய் சோதியாய் வெட்டவெளியாக இருப்பது தான் இறைவன். இப்போ இறைவன் வெட்டவெளியாக இருந்தார், அவருக்கு சலனம் ஏற்படத்தான். நம்ம தண்ணியை எடுத்து பாத்திரத்தில் வைத்தால் அது கொஞ்ச நாள் காலத்தில் பார்க்கும்போது அது புழு உண்டாகி அது கீழே மேலே ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் உயிர், ஏன்னா 5 பஞ்சபூத சக்திகள் இருப்பதால் தானாகவே உயிர் உண்டாகிடும். அது மாதிரி இறைவன் சலனப்பட்டாராம். நான் விரும்பியாக இருக்கிறோம், ஏன் இருக்கிறோன்ட்டு இறைவனே சலனப்பட்டாராம். அப்போது தான் அவர் மாயை என்ற பராகத்தியை தோற்றுவிட்டார். அந்த மாயில் இறைவன் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர், சக்தி, சரஸ்வதி, மகாலட்சுமி இவர்கள் தோன்றி அவர்கள் சப்தரிஷிகள் அப்படின்ட்டு இந்த உலகம் படைக்கப்பட்டது. அந்த இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்த மாயை. அதாவது காட்யானி மகாமாய சம்சார தானியோகம், அதிபத்தியோகம், பாவயோகம், மகதம், சுமத், புண்ணியம், புராணம், வேத விருத்தம், நமோதேவ பிரகத்தி வித்தாஸ்தாரி சத்தியம் கல்யாண காமதாசே பஞ்சகத்தை வித்தாஸ்தார கல்யாணம் ஜாயதாய் இஸ்மந்தாரி நமஸ்தே சொலுச்சே நமோ லட்சுமி நம்ம துர்க்கே நமஸ்தே சர்வரூபணி பிறசை வேதரும் மாயா மாய் வந்து சர்வேஸ்வரி என் அம்பா மோகினி காளி அம்மாவதி சிவா கிருநேனி காஜாயினி வைரவி நவயவனா சாம்ராஜ லட்சுமி பரமிதாஸ் லட்சுமி பரமிதாஸ் பரமிதா என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த அம்பால படைச்சி மாயை என்ற சக்தியை படைச்சி அதிலிருந்து உண்ணாக்கிட்டது தான் இந்த உலகம். அதனால் இறைவனை நாம் சரணடைய வேண்டும். ஆனால் முதல் சரியான குருவை கண்டு அவருடைய அந்த தீட்சையை பெற்று அந்த ரகசியத்தை அறிய வேண்டும். அறிந்து அந்த தியானத்தை 15 வருட காலம் செய்ய வேண்டும். செய்யும்போது இந்த உடம்பில் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்க்கும் நிலையை நாம் அடையலாம். ஐயா, அந்த பிறப்பு சிலர் சொல்கிறார்கள், முரண்பட்ட பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஔவையார் சொல்லுகிறார், இந்த பிறப்பு என்பது அவசியம், மனித பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, இந்த பிறப்பு அவசியம் என்கிறார்கள். சிலர் சித்தர்கள் சொல்கிறார்கள், பிறவி வந்து பிழை, இந்த பிறப்பு ஒரு போலியானது என்று. எது உண்மை? இந்த பிறப்பு மானிட பிறப்பு என்பது என்ன? அதன் உண்மை பொருள் என்ன? இந்து தத்துவத்தில் வந்து மானிட பிறப்பு வந்து உண்மை. அதான் மாணிக்கவாசகர் பண்ணியிருக்கார். புல்லாய் பூண்டாய் மரமாய் செடியாய் கொள்ளை வல்லசராய் தேவராய் மனிதராய். அதாவது தேவராய் பிறந்தாலும் மனிதுவம் எடுத்துத்தான் இறைவனை தியானம் பண்ண வேண்டும். இறைவனை பொன்னடியை காண முடியுமோ. அப்போ அதில் மாயை என்ற இந்த உலகில் நாம் பிறந்திருப்பதால் நமக்கு எதுவும் சரியாக அறிந்து கொள்ள முடியாது, அந்த ஞானத்தை பெற முடியாது. அது குருவின் அருள், திருவருள் முருகன் அருள் சொல்லுவாங்க. அந்த அருளை பெற்று தான் ஞானத்தை பெற வேண்டும். இன்னும் இதுக்கு அடுத்தது அந்த பிறப்பு, இந்த மனித பிறப்பு, அதாவது உடம்பார் அழிவார் உயிரால் அழிய மாட்டார், திறம்பெற மெய்ஞானம் பெற மாட்டோம், உடம்பை வளர்த்தா உயிரை வளர்க்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த பிறப்பு வந்து இந்த மதத்திலே தான் இந்த மனித ஞானம் பெறக்கூடிய நிறைய ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து சாத்திர வேதங்கள் சதக்கொடி கற்றாலும் சூத்திர பாகை கயிறு சொல்லுவோம், சூத்திர கயிறு என்ற சொல்லிட்டு திரும்ப சொல்லிக்கிட்டு இந்த பிறவி, மாநில பிறவி, இந்த பிறவி வந்து ஒரு பொய் என்று சொல்லப்படுகிறது அல்லது ஒரு சாரார். மற்றவர்கள் சொல்கிறார்கள், இந்த பிறவியில் அந்த பலனை அடைவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன, ஏதேனும் ஒன்று பலனை அடைவதற்கு இந்த மானிட பிறப்பு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த பிறப்பு என்பது எந்த வகையில் அவசியப்படுகிறது? அதாவது தவப்பன் மனப்பட்டான், தாய் சனைப்பட்டான், நான் வெளியே போட்டோம். இதுக்கு முந்தி நான் எங்கேருந்தேன்னு தெரியாது, இதுக்கப்புறம் எங்கே போகணும்னு தெரியாது. அதனால் பிறந்துட்டோம். அதாவது இந்து மதத்திலேயோ இஸ்லாம் மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்திலேயோ பிறந்துட்டோம். ஆனால் நாம் ஏன் பிறந்தோம், என்ன தெரியும், எதுக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் இருக்கான்ற ஒரு உண்மை தெரியும். நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு செல்வதற்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம். அந்த உண்மையை கண்டறிந்து அந்த ஞானத்தை பெற வேண்டும். அதுதான் ரகசியம். மனித பிறவி வந்து அதான் ஐயையோ என்னைப்போல் மாபெரும் பாதகன் அகிலத்தில் எங்குமில்லை அணியா என் பெரும் பாதகம் யாழ் பால் எடுத்து ஓதுவேன் பொய்யான வாழ்வதை மெய்யாக நம்பி பெண்ணடி மறந்த பாவின்னு பாடியிருக்காங்க. அதை விரக்கில் பாடியிருக்காங்க. அப்படி இந்த பொய் வாழ்க்கைண்டு பெண்ணடி மறந்த பாவின்ட்டு. அப்படி அல்ல, பொன்னடி மறந்த பாவி, இறைவன் திருவடியை அந்த ஞானத்தை பெற முடியாதால் பெண்ணடி மறந்த பாவின்னு பாடிட்டாங்க. அதுதான் ரகசியம். நாங்கள் இது நாம் ஏன் பிறந்த எதுக்கு பிறந்தோம், இது இயற்கையாக நடக்கிற
இது பிறப்பு வந்து இயற்கையாக அது இறைவனால் படைக்கப்பட்ட பிறப்பு. அதாவது 17 அதாவது 7 ஜென்மங்கள் இருப்பாங்க. அது புல்லாய் பூண்டாய் மரமாய் செடியாய் கொடியாய் ஒவ்வொரு பிறப்பும் 7 கோடி பிறப்பு பிறந்திருக்கும். கடைசியாக தான் மனித பிறப்பு பிறந்திருக்கும். ஆனால் அதாவது ஔவையார் பாடியிருக்கார், கூண் குருடு பேடு ஆட்டு பிறப்பது அதுக்கு கொடுத்து வைக்கணும். ஆனால் அது உடம்பன் இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டாந்து அறிஞ்சிருக்காங்க. ஆனால் குருவினாடி கூட வல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவன். இப்போ இப்படி ரகசியம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஐயா, ஜீவாத்மா பரமாத்மாவுடன் எவ்வாறு சங்கமிக்க வேண்டும், எவ்வாறு சங்கமிக்க வழி என்ன? அதுதான் குருவின் மூலம் இந்த பூட்டை திறக்க வேண்டும். இந்த ஒரு பூட்டு ஒன்று இருக்கு. இந்த பூட்டை திறந்தால் தான் அது ஒரு ரகசியம். அது சித்தரில் மறைச்சிருக்காங்க. பாரப்பா அருமையான பொருள்வாதத்தை பார்த்தா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சீரில்லா மாயையுள்ள ஜெயத்தார்கள் தான் கொடிய பாவன்ட்டு அவங்க சித்தரை மறைச்சிட்டாங்க. இது யாருக்கும் தெரியாமல் போயிட்டு எல்லாரும் தியானம் பண்ணுறாங்க. கடற்கரையில் போயிட்டு மண்ணை அள்ளி கட்டி கோயில் கட்டலாம், வீடு கட்டலாம், எதுவும் கட்டலாம். அலை வந்து அடிச்சிட்டு போன சரி அப்படி கரைஞ்சிட்டு போகும். அது மாதிரி தான் நாங்கள் தியானம் செய்கின்றோம், ஆனால் தெரியாமல் செய்கின்றோம். சரியான குரு இல்லை, சரியான ஆசிரியர் இல்லை. ஏன்னா அதாவது ஔவையார் சொல்லியிருக்கார், சூரிய சந்திரன் முச்சுடர் ஒன்றாய் முடித்த பாதம் அச்சதான் ஆயினும். அதாவது பிரம்மாவும் விஷ்ணு காணாத இறைவன் திருவடியை தியானிக்கிற ரகசியம் ஒன்று இருக்கு, சங்கமம் ஒன்று இருக்கு. அது அறைந்து தியானம் பண்ண வேண்டும். அதை நம்ம அது 30 வயசுலையும் நாம் ஆரம்பிக்கலாம், 40 வயசுலையும் ஆரம்பிக்கலாம், 50 வயசுலையும் ஆரம்பிக்கலாம், 60 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கலாம். அதாவது முதல் 30, நடு 30, அங்கிட்டு கடை 30, இந்த 90 வயது. இந்த 60 வயதுக்குள் அவன் இந்த 60க்கு மேல் இந்த ஞானத்தை பெறாவிட்டால் அவனை கொண்டு போய் எரிப்பு சுடுகாட்டு. ஐயா, அந்த தியானத்தில் பல வகைகள் உண்டு. இந்த ஜீவ சமாதி தியானம் அது சம்பந்தமாக ஒரு விளக்கங்கள். அதுதான் அந்த ஜீவனே ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கிறதுனால ஒன்று கலந்துடும். ஒன்று கலந்தோடு இந்த மண் தீண்டாது. இந்த குழியை மண்ணை தோண்டி வைத்தாலும் இந்த மண் தீண்டு அந்த உடம்பு அழியாது. ஏன்னா எங்கள் உடம்பு அப்படியே நாங்கள் பிறந்த மீனி அப்படியே இருக்கும். முடி வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா சுவாசம் வேலை செய்யாதெல்லாம் முடி வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இந்த உடம்புல உள்ள இதுக்கள் எல்லாம் ஒன்றும் அழியாது. அப்படியே 200 வருஷமோ 500 வருஷமோ 1000 வருஷமோ இருக்கும். அதுதான் இஸ்லாம் மதத்தில் சொல்லுவாங்க, சியாரம்பாங்க, சியாரத்தில் வச்சுருப்பாங்க, சியாரம்பாங்க. இந்த மதத்தில் சமாதி என்போம். ஏன்னா அப்படி அதுதான் இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று சேர்க்க ரகசியத்தை தான் அறிய வேண்டும். அதை அறிந்தால் தான் உண்மையான இந்து. அவன் இந்து மதத்தில் இந்த ஜீவாத்மா பரமாத்மா சேர்க்க ரகசியத்தை அறியாதான் இந்துவே இல்லை. அவன் கடைசி நேரத்தில் அவங்க போயிட்டு எங்கே கொண்டு போய் சுடுகாடு போயிட்டு அவனோட விபூதியை அழித்து பொட்டை அழித்து கையை கட்டு அழித்து எல்லாம் இது பண்ணி கடைசியாக எல்லாம் தண்ணீரெல்லாம் உடைச்சி போட்டு ஏன்னா அந்த செத்த சவம் கண்டதெல்லாம் போச்சும்பாங்க. அதாவது இறந்த பிறகு ஒரு இறக்கிறதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும், செத்த பேர் அந்த பேர் இல்லை, சவம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் சமமாக போயிட்டாங்க. அந்த ஞானத்தை பெறாதனால அது சமமாக போடுது. ஆனால் நாம் ஞானத்தை குரு மூலம் அறிந்திருந்தாலும் இறந்தாலும் பிறப்பதில்லை. அடுத்த பிறவியில் எப்படியும் அந்த ஞானத்தை பெற்றுடலாம். அதுதான் ராமனர், ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் ஏற்கனவே செய்து தவ வலிமையால் பிறந்தவங்க. அதனால தான் அவங்க உடனே அந்த ஞானம் கிடைக்கப்போது ராமனர் மகரிஷி இவங்கெல்லாம் வந்து ராகவேந்தர்லாம் வந்து உண்மையில் ஐயா, பல ஆழமான பல விடயங்கள் இருக்கின்ற இந்த வாழ்வியல் தத்துவங்கள், உயிர் தோற்றம், உலகத்தின் தோற்றம், இவ்வாறு தியானம், ஞான நிலை என்று பல விடயங்களை இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றளவில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக கலையும் வந்து பல விடயங்களை எமக்கு தந்திருந்தார். வள்ளலார் சித்தர்பீடம் இலங்கை கிளையின் பிரதிநிதியாக இருக்கும் கதிர்வேல் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட கே